வருடம் சாயல்குடி சபையிலே நடந்த கூட்டத்திலே சங்கீதம் 23வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துடைய முதல் பகுதியை நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு என்று தெரியவில்லை. சங்கீதம் 23 முதலாவது வசனம் என்னது? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதம் எல்லாருக்கும் நல்லா மனப்பாடமா தெரியும் இல்லையா? மனப்பாடமா தெரியும். எத்தனை பேருக்கு இத அர்த்தத்தோடு கூட சொல்ல முடியும்? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம வாசிச்சுட்டு போறோம். பிள்ளைகளுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கிற ஒரு வசனம் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I shall not lack anything. இப்போ கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் கடந்த வருடம் சாயல்குடி சபையிலே முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் தியானித்தோம். இரண்டாவது பகுதியிலே முதல் வசனம் இரண்டாவது பகுதியிலே தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு தடவை நான் நாகாலாந்துக்கு என்னுடைய அலுவலக பயணமாக சென்றிருந்த பொழுது அங்கே முதலமைச்சனுடைய மருமகன், அவரும் ஒரு எம்எல்ஏ தான். அவருடைய அலுவலகத்திலே சில காரியங்கள், ஒரு மீட்டிங் நடந்தது. சில கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ரிவ்யூக்காக போயிருந்தேன். இப்போ அந்த மீட்டிங் முடித்தவுடன் அவங்க ஒரு பெரிய விருந்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த விருந்தில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், உட்கார்ந்துருந்தேன். பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருந்தார், நானும் அவரும் மற்ற எல்லாரும் உணவருந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய தட்டிலே இருந்த ஆகாரத்தை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே திரும்பி வந்து போட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. திரும்பியும் சரி போட்டாங்களே, வேஸ்ட் பண்ணக்கூடாது, உணவை வீணாக்குவது என்பது சரியில்லாத காரியமே என்று சாப்பிட்டேன். அது கொஞ்சம் கூட தான் திரும்பியும் போட்டாங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல. பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி திரும்ப போட்டுருக்காங்க? இங்கே விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்க தட்டை குறையாமல் இருக்கணும்னு பார்த்துக்குவாங்க. அப்போ கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான், தாழ்ச்சி அடையேன். தாவீது ராஜா சொல்லுகின்றார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைந்து போக மாட்டேன், என் வாழ்க்கையிலே குறைவுகள் வராது. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது, நான் அந்த இடத்துல தாவீது ராஜா வருகின்ற ஒரு காரியம், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகின்ற அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் திருப்தியாக இருக்கின்றேன். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் திருப்தியாக இருக்கின்றேன், முழுவதும் திருப்தியாக இருக்கின்றேன், அல்லது பரிபூர்ணமாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். பல சமயத்தில் நம்ம நினைப்போம், நம்முடைய சபைகளிலும் சரி, பெண்டிகாஸ்ட் சபைகளிலும் சரி, அநேக சபைகளிலே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இதிலிருந்து கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்க நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகள் தாழ்ந்து போக மாட்டாங்க. தேவ பிள்ளைகளுக்கு குறைவுகளே வராது. தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும். நடந்து போனீங்கன்னா சைக்கிள் வரும், சைக்கிளில் போனால் பஸ் வரும், பைக்கு கிடைக்கும், பைக்கில் போனால் காரு கிடைக்கும், வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடு கிடைக்கும், சொந்த வீடுனா அது இன்னும் 2 மாடி ஆகும். ஆசீர்வாதம் அப்படி சொல்லலைங்க. இங்க தவறாக அப்படி சொல்றாரு, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்க நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது, நான் குறைவுபடவில்லை என்று சொல்லும் பொழுது, நான் திருப்தியா இருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லும் பொழுது, எனக்கு உலகத்திலே தேவன் என்னை ராஜாவாக ஆக்கியிருக்கிறார், அரண்மனையை கொடுத்திருக்கிறார், மந்திரிகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என் தேசத்தை விரிவுபட செய்திருக்கின்றார். அந்த அர்த்தத்தில் சொல்லல. அந்த அர்த்தத்தில் தாவீது ராஜா சொல்லல. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக தியானித்து பார்ப்பீர்கள் என்றால்
அல்லது தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கரெக்டா சரியாக நீங்க ஆராய்ந்து ஒருவேளை பார்த்து இருப்பீர்கள் என்றால் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். தாவீது ராஜா வாழ்நாள் முழுவதும் எப்பயுமே நான் நல்லா இருக்கிறேங்க, மன நிம்மதியா இருக்கிறேங்க, சந்தோஷமா இருக்குங்க, சமாதானமா இருக்கிறேங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அந்த சூழ்நிலை யாருக்கு இருந்தது என்றால் சாலமோனுக்கு இருந்தது. சாலமோனோட நாட்களிலே தேவன் யுத்தத்தை ஓய பண்ணினார். சுற்றிலும் இருந்த எல்லா தேசங்களிலும் சத்துருக்கள் எல்லாம் சாலமோனுக்கு பயந்திருந்தார்கள். சாலமோன் சமாதானத்தோடு இருந்தார். சாலமோனோட நாட்களிலே யுத்தங்கள் இல்லை, தேசம் சமாதானமாக இருந்தது. தாவீது ராஜாவை குறித்து தேவன் சொல்கின்ற சாட்சி என்ன? நீ ரத்தம் சிந்தினாய், நீ எனக்கு தேவாலயத்தை கட்டக்கூடாது. தாவீது ராஜா இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தங்கள் ஓயவில்லை, தேசத்திலும் யுத்தங்கள் ஓயவில்லை, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் யுத்தங்கள் ஓயவில்லை. பாவம் சின்ன பையன். அப்பா ஒரு கழுத குட்டி எடுத்து அப்பம், திராட்சை ரசம், திராட்சை பிள்ளைகள் எல்லாம் வைத்து சவுல்ட்டு அனுப்புறாரு. அங்க சவுல்ட்ட போனா இவன் சமாதானம் இருப்பான். ராஜாட்ட போறாருங்க என் மகன், அரண்மனையில போய் இருக்க போறாருங்க என் மகன். எவ்வளவு சந்தோஷமா ஈசாய் அனுப்பியிருப்பாரா இல்லையா? சந்தோஷமா அனுப்பியிருப்பாரு. அங்க தாவீது ராஜாவுக்கு சந்தோஷமும் சமாதானமா இருந்தது. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி முயற்சி செய்தான். உட்கார்ந்து பந்தியில் தாவீது, யோனத்தான், சவுல், அதிகாரிகள் எல்லாம், மந்திரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சவுல் ஈட்டியை எடுத்து தாவீதை கொலை செய்யும்படி எறிகிறான். தாவீது சவுலுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து காடு மேடு குகை மனாந்தரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. 3000 பேரை சவுல் அழைத்து கொண்டு தாவீதை வேட்டையாடுறாரு. தாவீது ராஜா அது மட்டுமல்ல, அவருடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பனாகிய தாவீதை கொலை செய்யும்படி பெரிய சேனையை கூட்டிக்கிட்டு போனான். தாவீது ராஜா வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தாவீது ராஜா வாழ்க்கையில வறுமை இருந்ததா இல்லையா? அவனுடைய கூட்டத்தாருக்கு, அவன் கூட இருந்த வாலிபர்களுக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லை. தாவீது ராஜா வாலிபர்களை அனுப்புகின்றார் நாபால்கிட்ட, என்னோடு இருக்கின்ற வாலிபர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது கொடுங்க, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டோம். வறுமை, உயிருக்கு பயம், சமாதானமா அவர் ஒரு இடத்துல இருக்கப்படல, இரவுல குகையில தூங்குறாரு. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன தெரியுமா அது அர்த்தம்? என்னன்னா, என் மேய்ப்பர் யாருன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், யெகோவா என் மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு என்ன நடந்தாலும் என் மேய்ப்பர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கு எல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இன்னைக்கு அநேகரை தவறாக கிறிஸ்தவ மதத்துக்கு நம்ம அழைக்கிறோம். வாங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு அழைக்கிறவங்களே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்களா இல்லையா? சமீபத்தில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு ஊழியர்னா தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவர், அறியப்பட்டவர், என்ன சொல்லப்போனால் உலகமெங்கும் அறியப்பட்டவர். அவருடைய மகள், அவருடைய மகள், மனைவி 3 பேரும் இருக்காங்க. செல்ஃபி எடுத்து போட்டுருக்காங்க. 3 பேரும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதை யாரோ எடுத்து கீழே போட்டுருக்காங்க, ஒரு மீம்ஸ் போட்டுக்கிறாங்க. நீங்க 3 பேரும் கண்ணாடி போட்டிருக்கிறீங்களே, எத்தனை கூட்டங்களை குணமாக்கினு சொல்லிட்டு சாட்சி சொல்ல வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் குணம் கிடைக்கலையா? ஏன் கண்ணாடி போடுறீங்க?
வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வறுமை உண்டு. எத்தனை மிஷனரிகள் ஆப்பிரிக்கா நாட்டுக்கும் ஆசிய கண்டத்திற்கும் சைனாவுக்கும் போனவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? மிஷனரிகளுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. வறுமையில வாழ்ந்தார்கள், வியாதியில இருந்தார்கள். என்று சொல்ல போனா ஆப்பிரிக்க கண்டத்துல மிஷனரிகளாக போனவர்கள் தேவ மனிதர்கள், அவங்க இந்த டியூபர்குலோசிஸ் காச நோயினால, ஆஸ்துமானால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆஸ்துமாவுக்கு இப்ப இருக்கிற மாதிரி பெரிய சிகிச்சை முறைகளோ மருந்துகளோ இல்லை. சிடி ஸ்டட் இந்தியாவுக்கு வந்திருந்தார், ஊட்டியில எல்லாம் இருந்தார் 6 வருஷம். ஹட்சன் டெய்லர் சைனா இன்லாண்ட் மிஷன் என்று ஆரம்பித்தவர். அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ இயக்கம் இந்த உலகத்தில் நடந்தது என்றால் ஹட்சன் டெய்லர் ஆரம்பித்த சைனா இன்லாண்ட் மிஷன். அதுதான். தன்னுடைய மனைவி இறந்தார், அவருடைய மனைவி இருந்தார்கள், 5 பிள்ளைகள் இறந்தார்கள். கஷ்டத்தின் மேல கஷ்டம். அந்த பாக்ஸர் யுத்தங்கிற அந்த யுத்தம் நடந்த காலகட்டத்தில் 1919 or 1920 அப்போ அவர் கூட இருந்த மிஷனரிகள் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க. சின்ன பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. ஆனா அவர் தைரியமா சொன்னாரு, நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். தாவீது ராஜா போல அவர் சொன்னாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு. அது அவங்க சொல்லவே இல்லை. உலகத்துல பெரிய ஆசீர்வாதம்னு நம்ம சொன்னோம்னா அது பொய்யுங்க. உலக ஆசீர்வாதம் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைய செய்வது இல்லை. நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் உபாகமம் 32:15 உபாகமம் 32:15 ஆண்டவர் சொல்லுகிறார், யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். அப்போ அதிகம் வசதி வந்துச்சுன்னா, அதிகம் நமக்கு அந்தஸ்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு கொழுப்பு வந்துடும். நம்ம சமுதாயத்துல அந்தஸ்துல மேல போக போக நம்ம வாழ்க்கையில என்ன வரும்னா ஒரு ஆணவம் வந்துடும், பெருமை வந்துடும், மேட்டிமை வந்துடும். நான் அப்படின்னு நம்மை தாமே நாம் உயர்த்திக் கொள்கின்ற, மெச்சிக்கொள்கின்ற ஒரு நிலைமையில வந்துடுவோம். ஆனா material prosperity is not the measure to it's not the measure for spiritual maturity. நல்லா புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒருபோதும் கொடுக்க முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வைத்து ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அளந்து பார்க்க முடியாது. இப்ப கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சியடையேன் என்று சொல்லும் பொழுது தாவீது ராஜா சொல்லுகின்ற காரியம், அவர் தன்னை குறித்து சொல்லவில்லை, தன்னுடைய மேய்ப்பரை குறித்து சொல்லுகின்றார். என் மேய்ப்பர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின யெகோவா, ஜெகோவா. என் மேய்ப்பர் சர்வ வல்லமை உள்ள தேவன், என் மேய்ப்பர் பெரியவர், என் மேய்ப்பர் உன்னதமானவர், இந்த உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அவர் அதிபதி. அப்போ அவ்வளவு பெரிய மேய்ப்பருக்கு நான் சொந்த ஆடாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை, எனக்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை. எல்லா தேவ மனிதர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவன் அப்போஸ்தலன் பவுலை பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய சொந்த சாட்சி குறித்து சொல்லும் பொழுது, பசியில இருந்தேன், நிர்வாணமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், 3 தடவை கப்பல் சேதத்தில் இருந்தேன்,
வாரினால் 40க்கு 1 முறைய 3 முறை வாரினால் அடிபட்டேன், பகைக்கப்பட்டேன். அப்போ பவுல் ஒரு தடவை கூட சொல்லலைங்க, எனக்கு எல்லாம் இருக்குதுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லல. இங்க சொல்லியிருக்காரா? நான் பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அங்க பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? தாவீது சொல்லுகின்ற இதே வார்த்தை தான் சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையவில்லை, நான் தாழ்ச்சி அடையவில்லை. தாவீது என்ன சொல்றேன்னா, பவுல் சொல்றதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடி நான் எந்த சூழ்நிலையும் மனரம்யமாய் மன திருப்தியாய் இருக்கின்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். பவுல் சொல்றதும் தாவீது சொல்றது ஒன்றுதான். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே திருப்தி உள்ளவனாக மாற்ற முடியாது. அப்போ யார் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டாக்க முடியும்? நான் யாருடைய ஆடாக இருக்கின்றேன், நான் யாருடைய ஆடாக இருக்கின்றேன், அல்லது எனக்கு மேய்ப்பராக இருக்கிறவர் யார்? மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது உலகத்துல 2 விதமான மேய்ப்பர்களை பார்க்கலாம். ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கூலிக்கு மேய்க்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கும் கிராமங்கள்ல கூலிக்கு மேய்க்கிறவர்கள் உண்டு. தங்கள் ஆடுகளை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அவங்க மேய்த்துட்டு கொண்டு வந்து ஆடுகளை திரும்ப கொடுப்பாங்க. அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு ஆட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு கூலி கொடுக்கறது உண்டு. உண்டா இல்லையா? இந்த ஏரியாவில் நிறைய ஆடுகள் பார்த்தேன் நான். அப்போ கூலிக்கு வேலை செய்கிற, கூலிக்கு ஆடுகளை மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? ஆடுகளை பத்தி அவனுக்கு கவலை இருக்காது. ஆடுகள் எதை சாப்பிடுதுன்னு தெரியாது. ஆடுகள் காய்ந்து போனது சாப்பிடுதா, பச்சையான புல்ல சாப்பிடுதா, அவனுக்கு கவலை இல்லை. ஆடுகளுக்கு வியாதி இருக்கிறதா, அவனுக்கு கவலை இல்லை. ஆடுகள் ஒன்று கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறதா, கவலை இல்லை. ஆடுகளுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதா, அவனுக்கு கவலை இல்லை. ஆனா சொந்தமாக ஆடுகளை வைத்திருக்கிற மேய்ப்பன், அவனுடைய நினைவுகள் எல்லாம் ஆடுகளை பற்றி தான் இருக்கும். அவனுக்கும் மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. ஆனா அவர்களை விட அவனுடைய சிந்தனையிலே இருப்பதெல்லாம் தன்னுடைய ஆடுகளை குறித்து. அவன் எப்பொழுதும் ஆடுகள் கூட இருப்பான். ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொண்டே இருப்பான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள, இந்த பகுதியில் கற்றுக்கொள்ள கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், நான் யார் என்பதை விட என்னுடைய மேய்ப்பர் யார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருப்பார் என்றால் சரீரத்தில் பலவீனம் இருக்கும், வறுமை இருக்கும், குறைவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், 4 பக்கமும் நெருக்கங்கள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவைகளின் மத்தியிலே கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் மனரம்யமாக இருக்கின்றேன், என்னை தாழ்ச்சி அடையேன் என்று சொல்வதை விட நீங்க இதை கொஞ்சம் மாற்றி வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்கிற உண்மையான அர்த்தம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறபடியால் நான் பூரண திருப்தியுடன் இருக்கின்றேன். சொல்லி பாருங்க, உங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் நிரம்பும். ஓகே, இப்போ நான் இதை விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு நாங்க போக விரும்புறேன். 2வது வசனத்துக்கு போகலாம். இதுல இன்னைக்கு பேசணும்னா இதுல போயிடும். நான் 2வது வசனத்தை உங்க மத்தியில இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகின்றேன். 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வண்ணாரப்பேட்டை சபையில் வருது. நாங்கள் தியானத்தை போன இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துல டிசம்பர்லன்னு தெரியல, போன மாதம் டிசம்பர் தெரியல, இது வரைக்கும் தான் பார்த்துருக்கிறோம். அதுக்கு அடுத்த பகுதியை இன்னும் அங்கே வண்ணாரப்பேட்டை நம்ம தியானிக்கலை. இன்னைக்கு 2 சேர்ந்து உங்களை மத்தியில் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நீங்க ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் படிக்கும்போது வித்தியாசம் இருக்கும்.
ஆங்கிலத்தில் இது எப்படி எழுதப்பட்டிருக்கும்னா, he makes me to lie down in green pastures and leadeth me beside the still waters. எபிரேய மொழியில இதே அர்த்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. he makes me to lie down in green pastures. எபிரேய மொழியில நீங்க வாசித்தீங்கன்னா, தமிழ்ல இந்த இடத்துல ஒரு சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்னை ஓய்வெடுக்க பண்ணுகிறார், என்னை இளைப்பாற பண்ணுகிறார். He makes me to lie down in green patches. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து ஓய்வெடுக்க பண்ணுகிறார். எங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குது, வளர்க்குறோம். அதுக்கு நல்லா திருப்தி அதை சாப்பிட்டுச்சுன்னா தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சு திருப்தியா, வயிறு திருப்தியா இருக்கு. வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, பயம் இல்லை. என் வீட்டில் வளர்க்குற நாய் அப்படித்தான், நம்ம தான் கவனிச்சுக்கணும். கிராமத்தில் வளர்க்குற நாய் நம்மளை கவனிக்கும், வீட்டில் வளர்க்குற நாயை நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே பார்க்கும், டேடி இருக்காங்க, மம்மி இருக்கிறாங்க, ஓகே ரைட், நல்லா அழகா படுத்து தூங்கும். அது எப்படி தூங்கும், காலெல்லாம் நல்லா நீட்டி நிதானமா அமைதியா தூங்கும். அந்த படத்தை தான் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு வருகிறார். அது முதல் பகுதியை மட்டும் நாம் தியானிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இளைப்பாற பண்ணுகிறார். இந்த இடத்துல எபிரேய வார்த்தை என்னவென்றால் ராபாட்ஸ் சொல்லுவாங்க. ராபாட்ஸ், இந்த ராபாட்ஸ் சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப டயர்டா வர்றோம், வெயில்ல போயிட்டு வீட்டுக்கு டயர்டா வர்றோம். டயர்டா வந்துட்டு வீட்டில் நல்லா ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிட்டு, அல்லது நல்ல ஒரு ஆகாரம் இருக்குது, நல்லா இன்னைக்கு நல்ல ஆகாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதை சொல்லிக்கிட்டே வந்தாரு பிரதர், எப்பயுமே நல்ல ஆகாரம் தருவாருன்னு. ஓகே, எனிவே, அப்போ நம்ம நல்ல ஆகாரம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், மத்தியான நேரத்தில் கொஞ்சம் அப்படியே படுத்து தூங்குவோம், சமாதானமா நிம்மதியா படுத்து தூங்குவோம், கை காலெல்லாம் அப்படியே விரிச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்லா கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே அமைதியா, எந்த மனசுல எந்த கலக்கமும் குழப்பமும் இல்லாமல், பயமே இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறோம் இல்லையா, அந்த வார்த்தை தான் இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் he makes me to lie down, என்னை இளைப்பாற பண்ணுகிறார், ஓய்வெடுக்க பண்ணுகிறார். இப்போ ஒரு ஆடு ஓய்வெடுக்கணும்னா அதுக்கு சில காரியங்கள் சரியாக இருக்கணும். ஆடு ஓய்வெடுக்கணும்னா முதல்ல 4 காரியங்கள். ஒன்று, ஆட்டுக்கு என்ன இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், ஆடு எதை குறித்து பயந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆடு தூங்கவே தூங்காது. நீங்க எவ்வளவுதான் நீங்க அடிச்சு உதச்சு பாருங்க, ஆடு எலும்பி நின்றுட்டு காதெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆட்டுக்கு பயம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஆடுகளுக்கு மத்தியில் என்ன நடக்கும் தெரியுமா, சண்டை நடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆங்கிலத்தில் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், ரைவல்ரி காம்படிஷன்ஸ் இருக்கும். ஆடுகளுக்கு இடைவெளியில சில பிரச்சனைகள் இருக்கும். அது இருக்கக்கூடாது. அது இருந்தாலும் ஆடுகள் தூங்காது. ஆடுகள் ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிச்சு நிற்கும். மூன்றாவது, ஆடுகளுடைய சரீரத்துல நோய் கிருமிகள், பூச்சிகள், டிக்ஸ், ஃப்ளைஸ், நேசல் ஃப்ளைஸ், பாட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, வயிற்றுல புழு பூச்சிகள், இது இருந்துச்சுன்னா ஆடுகளால தூங்க முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணும், எங்காச்சும் மரத்துல போய் தேய்ச்சிக்கிட்டே அப்படியே இருக்கும், தூங்காது. நான்காவது, ஆடு பசியா இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, தூங்காது. இப்ப இந்த 4 காரியங்கள் அந்த ஆடுகளுக்கு சரியாக இருந்துச்சுன்னா ஆடு என்ன பண்ணும், சமாதானமா படுத்து தூங்கும். தாவீது ராஜா சொல்ற காரியம், இந்த 4 காரியங்களும் தாவீது ராஜா வாழ்க்கையில சரியாக இருக்குது. அப்போ தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து என்னை இளைப்பாற பண்ணுகிறார். இப்போ முதலாவது ஆடுகளை பார்த்துருக்கீங்களா? ஆடுகளை போல ஒரு பயந்த சுபாவம் உள்ள
ஏன்னா விலங்குகளை பார்க்க முடியாது, மிருகங்களை பார்க்க முடியாது. ஆடு சின்ன சின்ன ஒரு சலசலப்பு கேட்டாலும் ஆடு என்ன ஆகும், மேய்ஞ்சுக்கிட்டு டக்குன்னு இப்படி மேலே பார்க்கும். நீங்க ஆடுக மேய்ஞ்சிட்டே இருக்கல, நீங்க சும்மா பண்ணி நடந்து வாங்க, ஆடுக டக்கு டக்குன்னு கழுத்த கீழே புல்லு மேய்ச்சிக்கிறது மேலே பார்க்கும். நீங்க கிராம வெளியில போகும்போது பாருங்க, இங்கதான் ஆடு நிறைய இருக்கு பாருங்க. ஆடுகள் பயந்த சுபாவம் உள்ளது. ஆடுகளுக்கு சுயமா தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஆடுகளுக்கு யோசனையே வராது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆடு என்ன பண்ணும், முதலாவது ஓடத்தான் பார்க்கும். சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுச்சுன்னு வைங்களேன், ஆடுகள் ஓட பார்க்கும். ஒரு தடவை ஆடுகள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் கார்ல போயிட்டு அந்த இடத்துல நின்று காரை நிறுத்த உடனே காருக்குள்ள இந்த சின்ன நாய்க்குட்டி வெளியே ஜம்ப் பண்ணிடுச்சு. அந்த சின்ன நாய்க்குட்டியை பார்த்த உடனே எல்லா ஆடுகளும் தலை தறக்க ஓடிய பென்ஸுக்கு மேல அந்த வேலியை தாண்டி ஓடி கீழே விழுந்து காயம். இது நடந்த காரியம். இப்போ ஆடுகளுக்கு சின்ன சின்ன பயம் இருந்தாலும் ஆடுகளால தூங்க முடியாது. இப்போ ஆடுகளுக்கு சமாதான பயம் இல்லாம இருக்கணும்னா என்ன வேணும்னா நல்ல மேய்ப்பன் வேணும். நல்ல மேய்ப்பன். ஒரு தடவை பிலிப் கெல்லர் என்கிறதான ஒரு தேவதாசன், அவர் நல்ல ஒரு மேய்ப்பராக இருந்தாரு. நம்ம இந்தியாவில் பார்க்குற மாதிரிலாம் நமக்கு ஒரு 100-200 ஆடுகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுகளுக்கு ரொம்ப பெயர் பெற்றது. அங்கே இருந்தால் நமக்கு இந்த உள்ளெல்லாம் உரோமங்க நமக்கு ரைமண்ட்ஸில் போனீங்கன்னா மீட்டர் 10,000, 15,000, 20,000 ஷூட்டிங்லாம் கிடைக்கலையா, அதெல்லாம் மெரினோபிள். அது நியூசிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நல்ல ஒரு உள் கொடுக்கிறதான அந்த ஆடுகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆடுகள் பெரிய பெரிய பண்ணைகளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. பெரிய பண்ணையில நூற்றுக்கணக்கான ஏக்கர் உள்ள பண்ணைகள்ல அந்த ஆடுகள் கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அவர் இதுக்கு முன்னால இது போல ஆடுகளை வைத்திருந்தவர். பெரிய ஒரு பண்ணைக்கு ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரர். அதற்கு அப்புறம் அதை விட்டு ஊழியத்திற்கு அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் தன் அனுபவத்திலிருந்து எழுதின ஒரு காரியம், அவருடைய ஆட்டு மந்தையில ஒரு தடவை ஒரு ஓநாய் ஒரே இரவுல 9 ஆடுகளை, அதாவது நல்ல செழிப்பாக இருக்கிறதான 9 ஆடுகளை கொன்று விட்டது. அதற்கப்புறம் அவர் என்ன செய்தார் என்றால், அடுத்த நாளிலிருந்து அந்த ஆடுகள் இருக்கின்ற இடத்துல ஒரு கட்டளை போட்டு அவர் ஒரு ரைபிள், ஒரு துப்பாக்கியுடன், அப்புறம் ஒரு ஃபிளாஷ் லைட் ஒன்று வச்சுக்கிட்டு பக்கத்திலே பார்டர் கோலி டாக்கு, அந்த ஆடுகளை மேய்க்கிற பார்த்தீங்கன்னா பார்டர் கோலி டாக்கு தான் ஆடுகளை கரெக்டாக கொண்டு போகும். அந்த நாயும் பக்கத்தில் வச்சுட்டு அங்கே படுத்திருந்தார். இப்போ ஆடுகளுக்குள்ளே திடீர்னு சலசலப்பு வந்தவுடன் இவர் அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு ஆட்டு மந்தைக்குள்ள போனாரு. போனவுடன் எல்லா ஆடுகளும் அப்படியே அமைதியா இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு தன் அனுபவத்துல இருந்து, ஆடுகள் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், ஆடுகளுக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் மேய்ப்பனை பார்த்துச்சுன்னா ஆடுகள் அப்படியே சமாதானம் ஆயிரும். காரணம் என்ன? ஆடுகளுக்கு மேய்ப்பன் மேல் அவ்வளவு நம்பிக்கை, மேய்ப்பன் மேல் அவ்வளவு ஒரு விசுவாசம். மேய்ப்பன் இருக்கிறார், இனி நானே பயப்பட மாட்டேன், மேய்ப்பன் என்னோடு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். அப்போ எது பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குறது என்றால், மேய்ப்பனுடைய பிரசன்னம் ஆடுகளுடன் இருக்கும் பொழுது ஆடுகள் பயப்படாமல் இருக்கும். மேய்ப்பன் கண்ணுல, ஆடுகளோட கண்ணுல மேய்ப்பன் தெரிஞ்சவுடன், பட்ட உடனே ஆடுகள் எல்லாம் சமாதானம் ஆயிரும். தாவீது சொல்றாரு, அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நன்றாக இளைப்பாற பண்ணுகிறார். காரணம் என்ன? எனக்கு பயம் இல்லை. அடுத்த வசனத்தில் 4 வசனம் சொல்றார், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு இருக்கிறீர். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், அவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்த பொழுது தாவீது ராஜா பயப்படலைங்க, பயப்படல. காரணம் என்ன? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்.
இப்போ அந்த உலகத்துல விசுவாசிகளாக உங்களுக்கு எனக்கும் பல சமயங்கள்ல பயம் வரும். சின்ன சின்ன காரியங்கள் அல்லது சில சமயங்கள்ல ஒரு மிட் நைட்ல ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம உடனே பயந்து போயிடுவோம். என்ன வருதோ ஏது வருதோ, இந்நேரம் ஃபோன் வருதே, இந்நேரம் ஃபோன் வருதே. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை நிலையற்றது. இன்னைக்கு காலையில இன்னைக்கு நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு வேலை போயிடும், திடீர்னு டாக்டர்கிட்ட ஏதோ தலைவலிக்கு போகும். டாக்டர்கிட்ட டாக்டர் எல்லாம் சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு உங்க தலையில ஒரு கிளாட் இருக்குதுங்க, ரத்த கட்டி இருக்குதுங்க, அது ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். அப்படிதான் சமீபத்தில் எங்க சபையில இருந்து ஒரு சகோதரிக்கு நடந்தது. உங்க ஆஸ்பத்திரியில் இப்பதான் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வர வீட்டுக்கு போறாங்க. நமக்கு தெரியாது இல்லையா, நல்லா இருக்கும். திடீர்னு டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, இவங்க கூட வந்தவங்களை கூப்பிடுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு கேன்சர் இருக்குது, அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை இப்படித்தான், சின்ன சின்ன பயங்கள் வரும், பெரிய காரியங்களும் நடக்கும், நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கும். ஆனா ஒன்றே ஒன்று, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார், யெகோவா என்னோடு இருக்கிறார். வாழ்க்கையில தேவ மனிதர்கள் போராட்ட களத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பயத்தை போக்கும்படி தேவன் கொடுத்த ஒரே ஒரு மருந்து என்ன தெரியுமா? பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு பயத்தை போக்குறதான ஒரு வார்த்தை. மோசே இறந்து போயிட்டான், ஆனா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எழுத்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விழுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 வாசிக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன். இப்ப நம்ம வாழ்க்கையில பயம், நம்ம தேவனுடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் மேய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கேன். 2வது காரியம் பாருங்க, ஃப்ரிக்ஷன். ஆடுகளுக்கு இடைவெளியில சண்டை வரும். ஆடுகளை நீங்க சரியா கவனிச்சுட்டாங்க தெரியல, ஆடுகளுக்கு இடைவெளியில போட்டி நடக்கும். இது ஆடுகள் மட்டுமல்ல, எல்லா மிருகங்களையும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். கிராமங்கள்ல நீங்க கோழிகள் வளர்ப்பீங்க நினைக்கிறேன். அங்க ஒரு 10-15 கோழிகள் இருந்துச்சுன்னா அந்த கோழிகள்ல ஏதாவது நல்ல கொழுத்து போன ஒரு கோழியோ ஒரு சேவலோ என்ன பண்ணும்? மற்றதை போய் கொத்தும். இங்கிருந்து போ, இந்த இடத்துல நான் மேயணும், இந்த இடம் எனக்கு சொந்தம். அதுக்கு ஆங்கிலம் சொல்லுவாங்க பெக்கிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதே போல மாடுகள் மத்தியில போட்டி நடக்கும். எல்லா அது மாடுகள் பாருங்க, அந்த 10-15 மாடுகள் இருந்தா ஒரு மாடு முன்னால அதை லீட் பண்ணிட்டு போகும். அதை ஓவர்டேக் பண்ணி மற்ற மாடு போடுச்சுன்னா அது போய் முட்டும். அது பேர் ஹார்னிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க, கொம்புகள் வச்சு முட்டும். அப்போ அதே போல ஆடுகளுக்கு மத்தியில பிரச்சனைகள் உண்டு. ஆடுகள் ஒண்ணுக்கு போட்டி இருக்கும். அதுக்கு பேர் பட்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா மிருகங்களுக்கும் இடைவெளியில சில ஒரு எழுதப்படாத சட்டங்கள் உண்டு. யாரு தலைவனா இருக்கணும், யாரு முதன்மையா இருக்கணும், நான் சொன்னபடிதான் நீங்க கேட்கணும், இந்த இடம் எனக்கு சொந்தமானது. சில இளமையான ஆட்டுக்குட்டிகள் நல்ல புல் தரையில போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்க அதிகாரம் செலுத்துற ஒரு ஆடு, திமிர் பிடிச்ச ஒரு ஆடு என்ன பண்ணும்? நல்ல கொழுவல் ஆடு போயிட்டு போகும்போதே கழுத்தை நல்லா வளைச்சு, தலையை திருப்பி, கண்களை உருட்டி இப்படி நடக்கும். போயிட்டு அது பக்கத்துல போய் நிற்கும். காரணம் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெட்டர் லீவ் திஸ் பிளேஸ், மூவ் அவே, இந்த இடத்தை விட்டு நீ போயிரு, இந்த இடம் நான் மேயணும், இந்த புள்ளி நான் மேயணும், இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு, இல்லைன்னா அவ்வளவுதான். எசேக்கியேல் 34:17 ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன்.
21 வசனம் எசேக்கியேல் 34:21 வாசிக்கிறோம். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறதுனாலே 22 நான் நாடுகளை இனி சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளுக்குள்ள பேர்பட்ட பிரச்சனை உண்டு. இங்க ஆண்டவர் யார சொல்றாரு? ஆடுகளை சொல்லல, மேய்ப்பர்களை சொல்றாரு. மேய்ப்பர்களை சொல்றாரு. அப்போ எல்லா இடங்களிலும் பிரச்சனை உண்டு. நம்ம வியாபாரம் செஞ்சோம்னா அங்கேயும் போட்டி உண்டு. ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிறதுனாலும் போட்டி இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவாங்க. மேல போக போக மொட்டை கடிதம் எழுதுவாங்க. சமுதாயத்துல உண்டு, குடும்பத்திலே உண்டு, போராம போட்டி குடும்பங்கள்லயும் உண்டு, உறவுகள்லயும் உண்டு, எல்லாவற்றுக்கு மேல சபைகள்லயும் உண்டு. சபைகள்லயும் போட்டி உண்டு, பொறாமை உண்டு, சண்டை உண்டு. யாரு பெரியவன், யாரு சின்னவன், நான் சொன்னா நீ கேட்கணும். ஒருத்தன் நல்லா பிரசன்ட் பண்ணா பிடிக்காது, ஒருத்தன் நல்லா இருந்தா பிடிக்காது. இருக்கா இல்லையா? உண்மைத்தானே சொல்றேன். ஆண்டவர் அதைத்தான் எசேக்கியேல் 34 ஆண்டவர் அதைத்தான் எழுதுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? பலவீனமானவைகளை தொடையினால முட்டி தள்ளுறீங்க. பலவீனமானவங்களை நீங்க அழிக்க பார்க்கிறீங்க. நான் விட மாட்டேன். 22 சொல்றாரு, என் ஆடுகள் சூறையாகாதபடிக்கு இனி நான் விட மாட்டேன், அவங்களை ரட்சிப்பேன். உங்களுக்கு உங்கள் மத்தியில் நான் நியாயம் இருப்பேன். அப்போ சபையில ஆண்டவர் நியாயம் இருக்கின்றார். சபையில போட்டி பொறாம இருக்கும் பொழுது நியாயம் இருக்கின்றார். பாருங்க, சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம பொறாம வரும்பொழுது அது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? வெறுப்பா மாறும். அதுக்கப்புறம் நம்ம யார் மேல பொறாமப்படுறோமோ அவங்க சின்ன சின்ன காரியங்கள் பண்ணா கூட நம்ம அதை பெருசாக்க பார்ப்போம். கசப்பு வரும், கடைசியில பிரிவினை வரும். காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்களோட நான் முன்னால இருக்கணும். ஐ வாண்ட் டு பி அஹெட் ஆஃப் த கிரவுட். ஆங்கில சொல்லுவாங்க, ஆல்வேஸ் பீயிங் அஹெட் ஆஃப் த கிரவுட். எல்லா கூட்டத்துக்கு முன்னால நான் தான் மேல நிற்கணும். அந்த எண்ணம் ஆடுகளுக்குள்ள உண்டு, மனுஷர்கள் உண்டு. உங்களுக்கும் எனக்கு இந்த குணம் உண்டு. இது நமக்கு இயற்கையாகவே வந்தது, பிறவியிலே வந்த குணம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயம் இருப்பேன். அப்போ அந்த பிலிப் கெல்லருங்கிற அந்த பாஸ்டர், அந்த தேவ ஊழியர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாரு, ஆடுகள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுமா? இவர் அந்த இடத்துக்கு போனவுடன் எல்லா ஆடுகளும் அப்படியே அமைதியாயிருமா. சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திட்டு மேய ஆரம்பிக்குமா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி. காரணம் என்ன? மேய்ப்பன் இருக்கிறார், ஆடுகளுக்கு உணர்வு இருக்கிறது, மேய்ப்பன் இருக்கிறார். நம்ம சண்டை போட்டா பிரச்சனை ஆயிடும். சண்டை போட்டா என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஆடுகளுக்கு அந்த உணர்வு இருக்குது. அவர் சொல்றாரு, அவர் அனுபவத்திலிருந்து அவர் சொல்றாரு, என்னை பார்த்தவுடன் ஆடுகள் எல்லாம் அப்படியே அமைதலாகிடுங்க, சண்டை போடுறதெல்லாம் நிறுத்திடுங்க. நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம சண்டை போடுறோம்? ஏன் நம்ம பிரச்சனை பண்றோம்? ஏன் ஒருவருக்கு போட்டி பொறாம பண்றோம்? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய மத்தியில இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இல்ல. இப்ப சப்போஸ் நானும் இங்க சண்டை போட்டுருக்கிறோம், இந்த இடத்துல நீங்களும் சண்டை போட்டுருக்கீங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க இருந்தாருன்னா பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து இங்க சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சண்டை போடுங்க. எத்தனை பேர் தைரியமா சண்டை போடுவீங்க ஆண்டவருக்கு முன்னால? அப்போ ஆண்டவர் நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம். சபைக்குள்ளேயே அடிக்கடி நடக்குது, சபைக்குள்ளே பிரச்சனை நடக்குது. ஏன் போராட்டம், பொறாமை, எரிச்சல்லாம் ஏன் நடக்குது? ஒருவருக்கு ஒருவர் முட்டை கரைகளை போடுறோம், ஒருவருக்கு ஒருவர் அவரை பத்தி இவரை பத்தி ஏன் நம்ம பேசுறோம்? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரன் மேய்ப்பராய் இல்லைன்னு சொல்றோம். நம்ம கர்த்தரன் மேய்ப்பராய் இல்லை. ஆண்டவர் உங்கள் மேய்ப்பரா இருந்தார்னா, ஆண்டவரோட பிரசன்னம் உங்க மத்தியில இருக்குன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னா, எப்படி நீங்க தைரியமா சண்டை போடுவீங்க? எப்படி தைரியமா ஒருத்தர் பற்றி ஒருத்தர் அசிங்கமா அவதூறா பேசுவீங்க? ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு, நானும் உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாரு. நான் இவர்கிட்ட பிரதர் அவரை பத்தி தெரியுமா? அவரு அப்படிப்பட்ட சொல்லுவேன்னா பிரதர்? அவரும் சொல்ல மாட்டோம், நானும் சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? ஆண்டவர் இருக்கிறாரு. அப்போ
நம்ம சண்டைகள் பிரச்சனைகள் தீரணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த உணர்வு நமக்கு வரணும். அப்போ ஆடுகள் மேய்ப்பனை பார்த்த உடனே சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்டிடும். மூன்றாவது பாருங்க, ஆடுகளுக்கு நோய்கள் இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, சரீரத்தில் நோய்கள் இருந்துச்சுன்னா ஆடுகளால சமாதானமா இருக்க முடியாது. ஆடு உடம்புல தமிழ்ல என்ன சொல்லுவோம், உண்ணின்னு சொல்லுவோமா, நாய்களுக்கெல்லாம் இருக்கும். பட் ஆடுகளுக்கு இதுக்கு இந்த கோடை காலத்துல ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குல அந்த சில பூச்சிகள் அது சின்னதா போகும், முட்டை போடு அந்த முட்டை பொறிச்சு அது கிருமிகளா மாறும், காதுல வரும். அதே போல வயிற்றுக்குள்ள சாப்பிட்ற அந்த புல்லுல இருந்து சுகாதாரமற்ற புல்லுகளை சாப்பிடும்போது அதுல இருந்து புழுக்கள், அந்த கிருமிகள் உள்ள போய் உள்ள வயிற்றுல அது பிரச்சனை உண்டாக்கும். சரீரத்துல சில பூச்சிகள் அதனுடைய ரோமங்களுக்கு இடவேல சிக்கி இருக்கும். ஆடு என்ன பண்ணு தெரியுமா, அப்படியே கால உதையும், தலையை எப்படி ஆட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவம். எங்காச்சும் மரம் இருந்துச்சுன்னா மரத்துல போயிட்டு தேய்க்கும். மாடுகள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, தேய்க்கும். காரணம் என்ன? அந்த ஆடு ஆரோக்கியமா இல்லை. மேய்ப்பன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நல்ல மேய்ப்பன்னா அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் மேய்ப்பனாக இருக்கும்போது அந்த ஒரு 100 ஆடுகள் மேய்ஞ்சாலும் எந்த ஆடு சமாதானம் இல்லாம இருக்குதோ, எந்த ஆடு ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கோ, அந்த ஆட்டை தனியா போய் பிரிச்சு அந்த ஆட்டுக்கு தேவையான சிகிச்சையை கொடுப்பாரு. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி இல்லை. ஆனா பெரிய ரேஞ்சஸ்ல மேய்கிற ஆயிரக்கணக்கான மங்கலம் 50,000 ஆடு அந்த மாதிரி பெரிய ஆட்டு மந்தைகள் தான் வச்சிருப்பாங்க, பண்ணைகள் வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணா ஆடுகளுக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த நோய்கள் வருவதற்கு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு முன்பாக என்ன பண்ணா ஆட்டு மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆட்டுடைய உடம்புல எல்லா ஆடுகளுக்கும் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க, நோய் எதிர்ப்பு கொடுக்கறதுனா. நம்ம காய்கறிகள் அடிக்கிறாங்க இல்லையா, அது போல ஆடுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சில ஆடுகளை பெரிய தொட்டிகள் இருக்கும், தொட்டியில் அந்த மருந்துகளை கலந்து ஆடுகளை அதுக்குள்ள முக்கி எடுப்பாங்க, முக்கி எடுத்து வெளியே விடுவாங்க. அந்த ஆடுகளுடைய ரோமத்துக்கு உள்ள இருக்கிற உள்ள இருக்கும். நம்ம ஆடுகள்லாம் நம்ம இறைச்சிக்காக வளர்க்குறோம், அவங்க ஆடுகளை இறைச்சிக்காக மட்டும் வளர்க்கறது கிடையாது, பாலுக்காக வளர்க்குறாங்க, ரோமத்துக்காக வளர்க்குறாங்க. அதோட ரோமம் ரொம்ப திக்கா இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. கெமிக்கலை முக்கிய எடுக்கும்போது உள்ள எல்லாம் போகும். அப்போ அந்த மேய்ப்பன் என்று கரிசன உள்ளவனாக இருப்பான், தன்னுடைய ஆடுகளுக்கு அக்கறை உள்ளவனாக இருப்பான். அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன இரிட்டேஷன்ஸ் வரும், நம்ம வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வரும், சின்ன இரிட்டேஷன் வரும், சின்ன கஷ்டங்கள் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எரிச்சலாகும், வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சின்ன பாவங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நோய்களை கொண்டு வர்றது. இப்போ நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்னா அந்த சமயத்துல நல்ல மருத்துவரா நம்ம தொட்டு நம்ம சுகமாக்கி நம்ம சமாதானப்படுத்துவார். கடைசியாக பாருங்க, கர்த்தரன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இளைப்பாற பண்ணுகிறார். இப்போ சொல்லும்போது ஆடுகளுக்கு பசி இருந்தா என்ன பண்ணாது, ஆடுகளால நிம்மதியா இருக்க முடியாது. இங்க ஆங்கில தமிழ்ல புல்லுன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல கிரீன் பாஸ்டர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். பசும்புல் தானே, பசுமையான புல். ஆங்கிலத்துல எபிரேய மொழியிலையும் பசுமையான புல்லுன்னு தான் போட்டிருக்கு, தமிழ்ல அதை அப்படி மொழிபெயர்க்காம புல்லுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அப்போ ஆடுகளுக்கு தேவையானது 4வதான காரியம், நல்ல ஆகாரம் வேணும். தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை பசுமையான புல்லிலே மேய்க்கிறார், பசுமையான புல்லிலே மேய்க்கிறார். இதுக்கு எபிரேய மொழியில எபிரேய வார்த்தை தேசா என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசான்னா என்ன அர்த்தம்னா, பசுமையான புல்லுங்கிறத விட ஃப்ரெஷ் அண்ட் கிரீன் அல்லது டெண்டர் ஷூட்னு சொல்லுவோம். அதாவது அன்னைக்கு தான் முளைத்து வருகின்ற ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதான புல். அப்போ பல நாட்கள் ஆன புல்லுக்கும் அன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா முளைச்சு வர புல்லுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? பழமையான ஒரு நாட்கள் ஆக ஆக அந்த புல் என்ன பண்ணும், கொஞ்சம் காயும், அதுக்கு ஒரு பிரவுன் கலர் ஆகும். அந்த புல்லு நீங்க கையில பிடிச்சீங்கன்னா கையை கீறிடும், தெரியுமா? ஆனா இளமையான புல் அல்லது ஃப்ரெஷ்ஷாக டெண்டர் ஷூட், தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவர் எனக்கு காஞ்சு போன புல்ல கொடுக்கறது கிடையாது, என்ன செய்யறாரு,
பசுமையான புல்லை கொடுக்கிறாரு, டெண்டர் சூட்டை கொடுக்கிறாரு. இப்போ பசுமையான புல்லில் என்ன இருக்கும்? அதிகமான சத்து இருக்கும், அதிகமான சாறு இருக்கும். அந்த புல் வயிற்றுக்குள்ள போகும்போது ஆட்டுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும், சத்துக்களும் கிடைக்கும், பலன் கொடுக்கும். அப்போ தாவீது சொல்லுகிற, ஆண்டவர் கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அப்போ திருப்தியான சாப்பாடு கிடைக்குங்க, திருப்தியான சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ பாருங்க பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மேல என் மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் தெரியுமா? நாம அவருடைய ஆடுகள். ஆண்டவர் நமக்கு காஞ்சு போனதை கொடுக்கல, சத்து இல்லாத கொடுக்கல. ஆனா சாத்தான் உலகத்தில் கொடுக்கிற ஆகாரம் இதற்கு எதிர்மறையானது. சாத்தான் நம்முடைய இன்னைக்கு மனிதர்களை சாத்தான் திருப்திப்படுத்துவதற்கு உலகத்தில் உள்ள காரியங்களை கொடுக்கிறான். உலகத்தில் உள்ள பாவங்கள், உலகத்துல ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள், செக்ஸ், சினிமாஸ், கேம்பிளிங், மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு சாத்தான் கொடுக்கிற காரியங்கள். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கனால பசுமையான பிள்ளை கொடுக்கிறாரு, நல்ல சத்தான பிள்ளை கொடுக்கிறாரு, சத்தான ஆகாரத்தை கொடுக்கிறாரு. பிரியமான ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறார். அப்போ ஒரு ஆடு சத்தான புல்லை சாப்பிடும்னா அந்த ஆட்டுக்குட்டி 100 நாட்கள் ஆன உடனே அந்த ஆட்டுக்குட்டியுடைய எடை கிட்டத்தட்ட 45-50 கிலோ ஆகிடுமா? 100 நாட்கள்ல சத்தான ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி 100 நாட்கள்ல 50 கிலோ வரைக்கும் ஆயிடும். காரணம் என்ன? அதுக்கு தேவையான சத்து கிடைக்குது. அப்போ சினையோடு இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு அல்லது பால் கொடுக்கிறதான ஆடுகளுக்கு, சினையா இருக்கிற ஆடுகளுக்கு பசுமையான தீவனம் ரொம்ப முக்கியம். பசுமையான தீவனம். அந்த பசுமையான தீவனத்தை அந்த ஆடுகளுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவர் அதையும் மீறி உங்களை என்னையும் ஆண்டவர் பசுமையான புல்லை கொடுத்து மேய்க்கிறார், நம்முடைய ஆகாரத்தை கொடுத்து மேய்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். புலம்பல் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆண்டவர் காலைதோறும் புதிய கிருபைகளை தராருங்க. காலைதோறும் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது புதிய கிருபைகள். ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஆகாரத்தை தராரு, நல்ல ஆகாரத்தை தராரு. பிரியமானவர்களே, இப்போ நம்ம யாத்திராகமம் 3:8 வாசிக்கிறோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்ற. அதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? பாலும் தேன் ஓடுகிற தேசம். வசந்த காலத்திலையும் கோடை, நம்ம இந்தியாவில் கோடை காலம் ரொம்ப வறட்சியா இருக்கும். ஆனா இது அந்த குளிர் பிரதேசங்கள் உள்ள ஆடுகளை குறித்து சொல்லும் பொழுது வசந்த காலத்திலையும் கோடை காலத்திலையும் புற்கள் நன்றாக பசுமையா வளரும். அந்த புற்களுக்கு மத்தியிலே நல்ல அந்த தேன் நிறைந்த நெக்டர் சொல்லுவோம் இல்லையா, நிறைந்த பூக்கள் இருக்கின்றதான செடிகளும் வளரும். இப்போ அந்த மாடுகள் என்ன பண்ணுமா, அந்த பசுமையான புற்களை மேய்ந்து அதிகமான பாலை கொடுக்கும். அந்த தேனீக்கள் அந்த பூக்களில் இருந்து அந்த தேனை உறிஞ்சி அதிகமான தேனை கொடுக்கிற காலம் அது. ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். இப்போ பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரமாச்சு. இப்போ ஆண்டவர் உலகத்தில் நாட்களில் சொன்னாரு, முந்தினவன் பிந்தினவாகவும் பிந்தினோர் முந்தினார். அதனுடைய அதுக்கு ஒரு தேவ பக்தன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. முந்தினோர் முந்தினோராயும் சொல்லும் பொழுது சொல்றாரு, இன்றைக்கு மனிதர்களுடைய கண்களில் யாரு முந்தினோரா இருப்பாங்க? வசதியா இருக்கிறவங்க, சபையில முன்னால இருக்கிறவங்க. சபையில யாரு முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க? தலைவராக இருக்கிறவங்க முன்னால் உட்காந்து இருப்பாங்க, வசதியா இருக்கவங்க முன்னால் உட்காந்து இருப்பாங்க, நல்ல செழிப்பா அந்தஸ்தா பணக்காரங்க முன்னால் உட்காந்து இருப்பாங்க. மனிதனுடைய கண்களில் முதலாவது இருக்கிறவங்க இவங்க தான். ஆண்டவருடைய கண்கள்ல யார் முதலாவது தெரியுமா? பலவீனமா இருக்கிறவர்கள். எல்லாரும் பின்னால போய் உட்கார்ந்து சொல்றாங்கல்ல, அவர்கள். ஆண்டவருடைய கண்கள்ல பலவீனமா இருக்கிறவர்கள், ஏழைகள், எல்லாரும் தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கண்களில் தான் ஆண்டவர் அவங்க தான் ஆண்டவருடைய கண்களில் முதன்மையா இருப்பாருங்க. முந்தினோர் முந்தினோராயும் இதுக்கு ஒரு அர்த்தத்தை ஒரு பக்தன் சொல்லுகிறார். அப்போ நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று,
பயம் இருந்துச்சுன்னா நம்ம சமாதானமா இருக்க மாட்டோம். பயத்தை போக்கணும்னா நம்ம உள்ளத்துல முதலாவது இந்த சத்தியம் இறங்கணும். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிற, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறது, இதை நீங்க உணர்ந்து சொல்லணும். ஏதோ ஒரு மனப்பாட வசனமா சொல்லிட்டு போக கூடாது. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், இப்படி குதிச்சு சந்தோஷமா காலரை நிமித்திட்டு சொல்லணுங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் என்னுடைய தந்தையார் அப்பாவா இருக்கிறாரா, நான் எப்படி சொல்லுவேன்? போடம்லாம் கம்பீரமா நடப்பேன் இல்லையா? இப்போ கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், கம்பீரமா இருங்க, பெருமையா சொல்லுங்க. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார். இப்போ ஒன்று பயம் இருக்காது, நான் கூடவே இருக்கேன். ரெண்டாவது சண்டை போடக்கூடாது, ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, ரைவல்ரி போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், சபையில ஆண்டவர் இருக்கிறாருன்னு உணர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், சண்டை போடுறதை நிப்பாட்டுருவீங்க. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் அல்லது பாவங்கள் வரும், வியாதிகள் வரும். வியாதிகள்னா என்னது? ஆத்துமாவுக்கு வருகிற வியாதிகள், பாவங்கள் வரும், அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். என்ன செய்வாரு? அவர் அதுக்கெல்லாம் மருந்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கார். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த ஆடு போகிற வழி அந்த மேய்ப்பனுக்கு தெரியுங்க. ஆடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மேய்ப்பனுக்கு நல்லா தெரியுங்க. மேய்ப்பனுக்கு தெரியாம ஆட்டுக்கு ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்போ ஆண்டவர் உங்களையும் அறிந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம விழுந்து போகும்போதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார், தேவன் கூட. நான்காவது, கடைசியாக, நம்ம வாழ்க்கையில தேவைகள் இருக்கும் பொழுது உலகத்துக்கு ஓடக்கூடாது. உலக காரியங்கள் நம்ம திருப்திப்படுத்தாது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் பரிபூர்ண திருப்தியா இருக்கிறேன் நீ சொல்லணும்னா உலகத்தை தேடி போகக்கூடாது. என் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார், தேவைகள் சந்திப்பார். நேரமானனால நான் 2வது பகுதிக்கு போகல. ஒருவேளை அடுத்த தடவை அவர் என்னை அமர்ந்து தனி நடத்துகிறார்கள். அடுத்த தடவை நம்ம ஒருவேளை நேரம் கிடைச்சா பார்க்கலாம். தேவனுடைய பரிசு நாம் அமைப்பதாக